அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் RS கார்த்திக். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நம்ம ஒரு நாள் தாமதம் வந்திருக்கிற ஸ்டார் படத்தோட விமர்சனம். ஸ்டார் உண்மையா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்னு பிரசாந்த் அவர் நடித்து டாப் ஸ்டார் இல்லையா அவர் நடித்த ஒரு படம் வந்தது. பிரவீன் காந்தி இயக்கம்னு நினைக்கிறேன். உண்மையாக அதுவும் வித்தியாசமாக நல்ல படம். அது சிம்ரன்லாம் நடிச்சிருந்தாங்க. அந்த படம் ஸ்டார். அன்று ஸ்டாராக இருந்த பிரசாந்த் அவரை வச்சு இன்று ஸ்டாராக இருக்கிற டாடா படத்துக்கு அப்புறம் எதிர்பார்ப்புக்குரிய ஸ்டாராக இருக்கிற கவினை வச்சு இந்த படம் ஸ்டார். இந்த படத்தோட இயக்குனர் இளன், இசையமைப்பாளர் யுவன், படத்தோட ஹீரோ கவின். இளன், யுவன், கவின். ஆஹா, இந்த ஒரு கூட்டணி நிச்சயமா நம்மளை ஏமாத்தாது அப்படின்ற நம்பிக்கையோட. ஏன்னா ஏற்கனவே பியார் பிரேமா காதலா இந்த படம் யுவன் சங்கர் ராஜா தயாரிப்பு வேற. அதுல நம்ம ஹரிஷ் கல்யாண் நடிக்க இதே இளன் இயக்கத்துல நம்ம பார்த்தோம். உண்மையா ஒரு எதிர்பார்ப்பை கூட்டிய ஒரு படம். இந்த படத்துக்கும் இந்த படத்தோட ட்ரெய்லர் பயங்கர எதிர்பார்ப்பை கூட்டுனுச்சு. அந்த நம்பிக்கையோட உள்ள போனோம். எதிர்பார்ப்பை பொய்த்து போகலாம் செய்யல இந்த படம். ஆனா சில காட்சிகள், சில புளித்து போன காட்சிகளால, அதுலயும் குறிப்பா அந்த படத்துல வர்ற அந்த அம்மா கேரக்டர் கீதா கைலாசம், அவங்க பண்ற அந்த அலப்பறை, அதாவது பையனை ரொம்ப கண்டிஷனா அம்மாவுக்கு பயந்துக்கிட்டு அப்பா பண்றது, அதே மாதிரி பையன் பாம்பே போகணும்னா போகக்கூடாதுன்னு தடை போடுறது, அப்புறம் அம்மாவுக்கு தெரியாம அவர் அங்கே போறது, அங்கே போனதுக்கப்புறம் இவங்க இங்கே உருகிறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வீட்டில் இருக்க பாட்டியோட சண்டை போட்டுட்டு இருக்கிறது, இது கொஞ்சம் ஹைலைட்டா இருந்ததுனால படத்துக்கு இந்த காட்சிகள் இவ்வளவு தேவையா அப்படின்னு நம்ம யோசிச்சோம். அந்த காட்சிகள் மட்டும் இன்ட்ரோவுக்கு முன்னாடியும் இன்ட்ரோவுக்கு அப்புறம் அதே மாதிரி கதைக்கான சீன் பிடிச்சிருப்பாரு இயக்குனர். அதுலேயும் கொஞ்சம் இயக்குனர் கோட்டை விட்டு இருக்கிறாரு. அதாவது ஏற்கனவே பார்த்து சலித்த சில சீன்ஸ், ஏதோ இந்த இடத்துக்கு இந்த சீன் போதும் அப்படின்னு காம்ப்ரமைஸ் ஆகி பண்ண மாதிரி இருந்தது. மற்றபடி படத்தோட கதை உண்மையா வேற லெவலுங்க. இந்த இளன் ஒரு புகைப்பட கலைஞர், அவருடைய மகன் பாண்டியன் சொல்லிட்டு, அவர் இன்னைக்கு பெரிய நடிகர், கேரக்டர் ஆர்டிஸ்டா, ராஜாராணி பாண்டியன்னா தெரியாதவங்களே கிடையாது. அவரு மகன் தான் இந்த இளன். அவங்க அப்பா சினிமா துறையில பட்ட அவமானங்களை வேற வகையில படமாக்கி இருக்கிறாரு இந்த படத்தோட இயக்குனர். அப்பா பட்ட அவமானங்களை அவர் ஸ்டில் போட்டோகிராஃபரா இருந்தாரு. அவர் பையனை வளர்த்துணும்னு நினைச்சாரு. பையன் டைரக்டர் ஆயிட்டாப்புல. இங்க ஹீரோவை காட்டியிருக்கிறாங்க. அதே மாதிரி அம்மா பையன் மேல வச்ச பாசம் காட்சிகள் இருக்குல்ல, அதை கொஞ்சம் மாத்தி இருந்தா இன்னும் கொஞ்சம் இந்த படம் இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். வீட்டுல என்ன நடந்துச்சோ அதை அப்படியே ஸ்கிரிப்டா எழுதியிருக்கிறாரு. சில இடங்கள் இந்த அம்மா விஷயத்துல மட்டும் இயக்குனர் கொஞ்சம் அம்மா பாசம் ஒரு கண்ணை மறைச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த படம் இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். ஆனாலும் ஸ்டார் கவினோட நடிப்பு அசத்தலுங்க. அதுவும் முன்னாடி அந்த முன்பாதி முக்காவாசி படம் அந்த காலேஜ் சீனு, ஸ்கூல் சீனு, இதெல்லாம் நம்ம ஸ்கூலு காலேஜை நம்மளை திரும்ப பார்க்க வைக்குது. நிச்சயமா அந்த காட்சிகள் போதும். அதுக்கப்புறம் இன்ட்ரோவை நெருங்க இந்த அம்மா சோகத்தை பிழின்னு பிழிஞ்சு எடுக்கிறாங்க. அப்புறம் எல்லாமே ஒரு கட்டுக்குள்ளார அடங்காம போன மாதிரி காட்சிப்படுத்தல்கள் கொஞ்சம் ரசிகனை படுத்துது. நடிகனாகணும் ட்ரை பண்றாரு, உன் மூஞ்சிக்கெல்லாம் நடிப்பா அப்படிங்கிற லெவல்ல கவின் மூஞ்சிக்கு நடிப்பான்னு யாரையா கேட்பாங்க அப்படின்னா அதுதாங்க படத்தோட ட்விஸ்ட். எதிர்பாராமல் ஒரு விபத்தில் சிக்கிற கவின் அதன் பிறகு அவருடைய லட்சியத்தை அடைந்தாரா இல்லையா, அதுக்கு இடையில எவ்வளவு மனவேதனைகளை அடைந்தார். அவருக்கு முதல் காதலியும் சரி, அதற்கு பின்னால் வந்த காதலியும் எவ்வளவு உதவுறாங்க. நமக்கு இந்த 2 காதலியில எந்த காதலியை ரொம்ப பிடிச்சிருக்குது அப்படிங்கிறது தான் இந்த படம். ஆமாங்க, கவின் 2வது காதலியா சுரபிங்கிற கேரக்டர்ல வர்ற பெண்ணை அவ்வளோ ஈஸியா நம்மளால ஏத்துக்க முடியல. ஆனா அவங்களுடைய கேரக்டர் ரொம்ப அழுத்தமான கேரக்டர். ஆனா முதல் காதலியா வர்ற அந்த கேரக்டர் உண்மையா நம்ம மனசை ரொம்பவே வியாபிக்கிறாங்க. அது மாதிரி காலேஜ் ஃபீஸ்ட் அந்த ஃபங்க்ஷன்லாம் இருக்கும்ல, அதுக்கப்புறம் திருப்பி ரீயூனியன், அந்த இதுக்கு வர்றப்போ அவர் படுற பாடு எல்லாம் ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாங்க. படத்துல குலாபின்னு ஒரு கேரக்டர் வருது. அதெல்லாம் உண்மையா வேற லெவல்ல செஞ்சிருக்குது இந்த படத்தை. உண்மையா இந்த காதல்
இந்த கல்லூரி களம் இதெல்லாம் சிறப்பாக இருக்குது. இந்த அம்மா சோகம் அதே மாதிரி அப்பா லால் லால் வந்து நான் ஓவர் ஆக்டிங் பண்ணுறேன் பையனுக்காக அங்கங்கே வக்காலத்து வாங்கி காலேஜில் பண்ண கலாட்டாவுக்கு அங்கெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடித்து பையனை திருப்பி காலேஜில் வைக்கிறதுக்காக சிலெல்லாம் பண்ணுவார். ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு கேட்பாரு. உண்மையாக அவர் ஓவர் ஆக்டிங் பண்ண மாட்டார் மற்ற படங்கள்ல. ஆனால் இந்த படத்துலையும் ஓவர் ஆக்டிங் பண்ணியிருக்கிறாரு. அது நம்மளை கொஞ்சம் வந்து உறுத்துது. இந்த படத்தோட இயக்குனர் இளனோட அப்பா இந்த படத்துல ஹீரோயின் சுரபியோட அப்பாவா பொறுப்பில்லாத ஒரு தந்தையா காட்டப்பட்டு அவர் கொஞ்சம் ஸ்கோர் செஞ்சிருக்கிறாரு. அதையும் நம்ம சொல்லணும். இப்படி படத்துல வந்து அதே மாதிரி மாறன் நம்ம சந்தானம் படங்கள்ல நிரம்பி இருப்பார் மாறன். அவர் வந்து இந்த படத்துல ஒரு பாய் கேரக்டர்ல மாமான்னு கவின் அவர்கிட்ட தான் இந்த அப்போல்லாம் பிசிஓ கொஞ்சம் பீரியட் ஃபிலிம் பிசிஓ இந்த கால் பேசணும்னா நம்ம வந்து கடைக்கு தானே போகணும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த காசு போட்டு பேசுகிற பிசிஓ அதெல்லாம் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிறாங்க. இந்த படம் வந்து சில இடங்கள்ல நம்ம நெஞ்சோட ஒட்டி உறவாடுது, சில இடங்கள்ல ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அதுதான் அந்த படத்தோட மைனஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஆனாலும் கவின் இறுதியில் சாதிச்சாரா இல்லையாங்கிறத ஒரு சஸ்பென்ஸோட சொல்லியிருக்கிறதுல உண்மையா ஸ்டாரா மின்னுது அப்படின்னு சொல்லுவேன். மொத்தத்தில் இந்த படத்தில் வந்து கவின் கூட நடிச்சிருக்கிற அந்த மற்றவங்க கவின் கலையரசனா வாழ்ந்திருக்கிறாரு லால் அந்த பாண்டியன்கிற அப்பா கேரக்டர், அதிதி போகாங்கர் அவங்க தான் அந்த சுரபி கேரக்டர், பிரீத்தி முகுந்தன் அதிதி போகங்கரோட எனக்கு பிரீத்தி முகுந்தனோட மீரா மலர்கொடி கேரக்டர் நெஞ்சு ஃபுல்லா வியாபித்துடுறாங்க. கீதா கைலாசம் கமலாங்கிற அம்மா கேரக்டர், மாமன்னனுக்கு அப்புறம் கீதா கைலாசம் எல்லா படத்துலையும் வர்றாங்க. ஆனா அந்த அளவுக்கு அவங்களால அந்த நடிப்பு ஓவர் ஆக்டிங்கா சில இடங்கள்ல தெரியுது. மாறன் அன்வர் பாயா அசத்தி இருக்கிறாரு. காதல் சுகுமாராவே நடிச்சிருக்கிறாப்புல. வந்து அவரை வந்து சினிமா உலகம் ஒரு ஒரு வாழ்க்கையை கொடுத்து திருப்பி பிடுங்கிக்கிற அந்த காட்சிகள், அவர் ஐஸ் வைக்கிற விதம்லாம் வந்து நம்ம கண்ணிலேயே தண்ணி வந்துடும். அந்த மாதிரி இருக்குது. நிவேதிதா ராஜப்பன் செல்விங்கிற கேரக்டர்ல, தீப்ஸ் அவர் தான் அந்த குலாபிங்கிற அந்த நண்பர் கேரக்டர்ல, ராஜாராணி பாண்டியன் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த டைரக்டரோட இளனோட அப்பா அவர் வந்து சுரபியோட அப்பாவா இந்த படத்துல வர்றாரு, வாழ்ந்திருக்கிறாரு. சஞ்சய் ஸ்வரூப் சன்னி வர்மாவா இருக்கிறாரு. தீரஜ் ஆபிஸ் பாயா அசத்தி இருக்கிறாப்புல. இந்த இயக்குனர் இளனே இந்த படத்தோட எழுத்தாளராகவும் இருக்கிறனால அவருடைய கதை சொந்த கதை சோக கதைங்கிறனால சொந்த கதையா இருக்கிறவங்களாம் ஓகே, சோக கதையா அம்மாவோட பாசம் அளவுக்கு மீறி இருக்கிறப்போ கொஞ்சம் நமக்கு போர் அடிக்குது. அதை சொல்லணும். எழிலரசோட ஒளிப்பதிவு, யுவன் சங்கர் ராஜாவோட இசை, அது ரெண்டும் தாங்க அந்த படத்தோட பெரிய பலம். ஆமா, அந்த படத்தை வந்து ரைசிஸ் என்டர்டைன்மெண்ட் அண்ட் ஸ்ரீ வெங்கடேஸ்வரா சினி சித்ராலயா இந்த ரெண்டு நிறுவனங்களும் இணைந்து தயாரிச்சிருக்குது. பிரதீப் ராகவோட படத்தொகுப்புல இன்ட்ரோவுக்கு முன்னாடி சில காட்சிகளையும் இன்ட்ரோவுக்கு அப்புறம் சீன் பிடிக்க தெரியாம இயக்குனர் தவிச்சிருக்கிற இடங்களையும் கொஞ்சம் கட் பண்ணி தூக்கி இருந்தா இந்த ஸ்டார் இன்னும் பிரமாதமா மின்னிருக்கும் மிளிர்ந்திருக்கும். ஆனாலும் இந்த சம்மர் ஹாலிடேஸ்ல கவினின் நடிப்பிற்காக இந்த ஸ்டார் படத்தை பார்க்கலாம், யுவனின் மியூசிக்காக ரசிக்கலாம்னு சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.